தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய ஒரு அண்மை செய்தி. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காவல்துறை விசாரணை மீது சிறுமியின் பெற்றோர் நம்பிக்கை இழந்துவிட்டனர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவானதை பிறப்பித்திருக்கிறது. சிறுமியின் பாலியல் வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கின் விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, சொல்லுங்க. தற்போது காவல்துறை வழக்கானது, அதாவது சிறுமி பாலியல் வழக்கானது தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து அவரது பெற்றோர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிறுவன் மீது அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அப்போது காவல் ஆய்வாளர் தங்களை தாக்கியதாக சிறுவனின் பெயரை புகாரிலிருந்து நீக்க வற்புறுத்தியதாகவும் சிறுமியின் பெற்றோர், பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய பெற்றோர் வீடியோ வெளியிட்டிருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வழக்கு விசாரணைக்கு எடுத்தது. அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவும் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த 2 வழக்குகளும் நீதிபதி SM சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆடியோ வெளியானது தொடர்பாக யூடியூபர் மாரிதாஸ் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றது யார், எங்கு வைத்து இந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது என்று கேள்விகளை எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர், பெண் ஆய்வாளர் அவரது செல்போன் மூலமாக மருத்துவமனையில் வைத்து இந்த பதிவு செய்ததாக குறிப்பிட்டார். உடனடியாக வழக்கு பதிவு செய்வதற்காகவே மருத்துவமனையில் வைத்து வாக்குமூலம் பெறப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அந்த காவல் ஆய்வாளர் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பதை நீதிபதிகள் கேள்வியாக எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த தலைமை வழக்கறிஞர் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதையடுத்து போக்சோ வழக்கு விசாரிக்கும் போலீசாருக்கு உரிய பயிற்சி அளிக்க வேண்டும் எனவும் வழக்கின் விசாரணையை உயர் அதிகாரிகள் மேற்பார்வையில் செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற இதுபோன்ற புகார்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கை பொறுத்தவரை போக்சோ விதிகள் மீறப்பட்டிருப்பதாலும் மருத்துவமனை லிப்ட் அருகே வைத்து வாக்குமூலம் பதிவு செய்தது மிகப்பெரிய தவறு, பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் முறையாக நடத்தப்படவில்லை என்பதையும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் காவல்துறை விசாரணை மீது பெற்றோர்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள், அவர்கள் தரப்பு வாதம் மூலம் தெரிய வருவதாகவும் அதற்கு உரிய காரணம் இருப்பதாகவும் நீதிபதிகள் நம்புவதாக தெரிவித்தார்கள். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி ஒரு உத்தரவை பிறப்பித்து சிறுமியின் பெற்றோர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதையும் காவல்துறைக்கு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கூடுதல் இழப்பீடு பெறுவது குறித்து பெற்றோர் உரிய நீதிமன்றத்தை அணுகலாம் என்பதையும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். சங்கீதா, காவல்துறை விசாரணையின் மீது நம்பிக்கை இல்லை என பெற்றோர்கள் கூறியதை அடுத்து இந்த விசாரணையானது சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி செந்தில்குட்டி.